தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கேற்ப பழைய பொருட்களை எரித்த மக்கள். தமிழ்நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் போகி கொண்டாட்டம். அதிகாலை குளிரை பொருட்படுத்தாமல் புதியதை வரவேற்க பழையனவற்றுக்கு தீ வைத்து எரித்த மக்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவில் முன்பு கட்டைகளை தீயிட்டு போகி கொண்டாடிய தேவஸ்தான ஊழியர்கள். வைபவ உற்சவ மண்டப எதிரிலும் நடைபெற்ற போகி எரிப்பில் பக்தர்களும் பங்கேற்பு. காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற சபாநாயகர்கள் மாநாட்டை இன்று டெல்லியில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. 61 நாடுகளைச் சேர்ந்த சபாநாயகர்கள் பங்கேற்கும் மாநாட்டை முதன்முறையாக நடத்துகிறது இந்தியா. இந்திய ராணுவத்தில் ஏவுகணை படைப்பிரிவு உருவாக்கப்படும் என தளபதி உபேந்திர துவேதி அறிவிப்பு. நீண்ட தூர இலக்குகளை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகளை ராணுவத்தில் இணைக்க உள்ளதாகவும் தகவல். மன்னார் வளைகுடாவுக்கு மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் இருந்து விலகுகிறது வடகிழக்கு பருவமழை. அடுத்த 2 நாட்களில் விலகுவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை மையம் தகவல். சாதி மத வேறுபாடுகளின்றி தமிழர்கள் அனைவருக்குமான திருவிழாவே பொங்கல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. தை முதல் நாளில் இல்லங்கள் தோறும் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்றும் அறிக்கை. தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் அரங்கேறும் சென்னை சங்கமம் நிகழ்வை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் சென்னை சங்கமம் விழாக்களில் மக்கள் பெருந்திரளாக பங்கேற்க அழைப்பு. தமிழர் திருநாளாம் பொங்கல் அன்று மக்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ பிரார்த்திக்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. ஜனநாயகன் படத்தை தடுக்கும் மத்திய அரசின் முயற்சி தமிழ் கலாச்சாரம் மீதான தாக்குதல் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழக மக்களின் குரலை ஒடுக்கும் முயற்சியில் பிரதமர் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்றும் வலைதள பதிவு. தாவேக தலைவர் விஜயிடம் ஜனவரி 19ஆம் தேதி சிபிஐ மீண்டும் விசாரணை. டெல்லி அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல். ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவு குரல் கொடுத்த ராகுல் காந்தி விஜயை விட மிகப்பெரிய நடிகராக செயல்படுவதாக தமிழிசை கண்டனம். தேர்தலில் திமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்டு பெறவே விஜய்க்கு ஆதரவாக பேசி வருகிறார் என்றும் விமர்சனம். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு செல்லும் மக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் குவிந்த நிலையில் பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல். பொங்கலுக்காக சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு காரில் செல்வோர் OMR ECRஐ பயன்படுத்த கோரிக்கை. GST சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என அமைச்சர் சிவசங்கர் நம்பிக்கை. புதுச்சேரி மக்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க துணைநிலை ஆளுநர் உத்தரவு. பரிசு பணம் பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. தூத்துக்குடியில் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கிக் கொண்டு ஒரு கையில் முழு கரும்புடன் கம்பு ஊன்றி நடந்து சென்ற மூதாட்டி. தள்ளாத வயதில் நடக்க முடியாமல் சிரமப்பட்ட மூதாட்டியை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிச் சென்று உதவிய இளைஞர்கள். பைக்ல ஏறிக்கு வருவீங்களா? பைக்ல ஏறிக்கு வருவீங்களா? பைக்ல கொண்டு விடதா? விட்டு வரவங்கள பாட்டி வேட்டிக்கு சேலெல்லாம் தரல. சரி குடிச்சுக்கங்க. முடிஞ்சுட்டாரு உங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு கொண்டு தரணும். டெல்லியில் உள்ள இஸ்கான் ஆலயத்தில் கொண்டாடப்பட்டது லோஹ்ரி பண்டிகை. தீயை ஏற்றி வந்து பாடல்களை பாடி வழிபாடு. அமெரிக்காவில் டிராம் வண்டி வரும் தண்டவாளத்தில் திடீரென நின்ற தானியங்கி டாக்ஸி. டிராம் வருவதை கவனித்த பயணி உடனடியாக டாக்ஸியை விட்டு வெளியேறினார். பூமியின் வடதுருவத்தில் பிங்க் நிறத்தில் தென்பட்ட துருவ ஒளி வெள்ளம். அற்புத காட்சியை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து வீடியோ எடுத்த ஜப்பான் விண்வெளி வீரர்.